தாத்தாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணி என்ன இங்க நிக்கிறாங்க? அண்ணி, என்ன நீ இங்க நிக்கிறீங்க? கீழே தாத்தாவை கூட்டிட்டு வந்தாச்சு. நீங்க என் ரூம்ல? இப்பதான் பார்த்தேன் தாத்தாவை கூட்டிட்டு வந்தது. கீழே தான் போறேன். எல்லா ரூம்லயும் லைட் இருந்துச்சு, அதான் ஆஃப் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். எல்லாரும் போற அவசரத்துல லைட் எல்லாம் ஆன்லயே விட்டுட்டு போயிட்டீங்க, அதான். அப்படியா? கீழே வாங்க அண்ணி. கீழே தான் போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசணுமா? என்ன விஷயம் நீ சொல்லுங்க. என்னடா, நான் என்ன பேச போறேன்னு உனக்கு தெரியாதா? என்னாச்சு? ஏன் கோவப்படுறீங்க? என்னடா அது? என்ன நீ? என்ன அவ்வளோ பேக் பேக் பண்ணி வச்சிருக்கேன்? நாங்க யாரும் பார்க்க மாட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கியா? அது வந்து என்ன அகில், இப்ப என்ன போய் சொல்லலான்னு இருக்க? இல்ல நீ, அது நான் வந்து நீ எதுவுமே சொல்லாம இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது. எங்க யாருக்கிட்டையும் சொல்லாம நைட்டோட நைட்டா கிளம்பிடலாம் தானே பேக் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கேன். வாயை திறந்து ஏதாவது பேசு. நான் வேற என்ன நீ பண்ணணும்? எனக்கு வேற எந்த ஆப்ஷனும் தெரியல, அதனாலதான். ஓ, உனக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லைன்னா நீ யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவ. நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, அப்படிதானே? இல்ல நீ அப்படி கிடையாது. அகில், நீ இவ்வளவு செல்ஃபிஷா நடந்துப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு இந்த குடும்பத்தை பத்தி இத்தனோண்டு கூட அக்கறை இல்லாம போயிடுச்சு. நான் வேற என்ன பண்றது? எனக்கு என்ன பண்றது தெரியல. இந்துக்கு என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியல. என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா எனக்கு இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது அகில்? டே 1ல இருந்து நீயும் ட்ரை பண்ற அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு. ஆனா ஒவ்வொரு வாட்டி நீ பேச போகும்போதும் ஏதாவது ஒரு தடங்கள் உனக்கு வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு நீ இந்த வீட்டை விட்டே கிளம்பலாம் நினைச்சேன். பாரு தாத்தாக்கு என்ன ஆயிடுச்சுன்னு. தாத்தாக்கு மட்டும் இப்படி ஆகலைன்னா இந்நேரம் நீ கிளம்பி போயிருப்ப, அப்படிதானே? இந்த கல்யாணமும் நின்று இருக்கும். இங்க இருக்கிற எல்லாரும் தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதுதான். அதெல்லாம் நீ தூரமா இருந்து பாத்துட்டு இருப்ப, அப்படிதானே? சிச்சே, அப்படியெல்லாம் கிடையாது அண்ணி. அப்புறம் வேற எப்படி நடக்கும்? நீ இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா பரவாயில்ல, கல்யாணம் தானே நின்று போச்சு, அதான் அந்த பொண்ணு வீட்டுல பேசி சமாளிச்சிடலாம் அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சிருப்பாங்க, அப்படிதானே? இல்ல நீ. அப்புறம் என்ன தைரியத்தை நீ இந்த முடிவெடுத்தேன்னு எனக்கு தெரியல அகில். இந்த வீட்லயே நீ தான் பொறுப்பான பையன். இந்த ஃபேமிலிக்கு ஒண்ணுனா நீ தான் ஃபர்ஸ்ட் வந்து நிப்பேன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ இப்படி செல்ஃபிஷா இருப்ப. இந்த வீட்டில் பிறந்தவங்களும் சரி, இந்த வீட்டுக்கு கல்யாணமாகி வந்தவங்களும் சரி, இந்த குடும்பத்தை இப்ப வரைக்கும் தலைக்குனிய வச்சதே கிடையாது. பாட்டி, அத்தைங்க, நான் எல்லாரும் அப்படிதான். ஆனா உன்னால மட்டும் எப்படி இப்படி யோசிக்க முடிஞ்சது அகில்? ஒரு பொண்ணோட லைஃப் போயிடும் அப்படின்னு நினைச்சு இன்னொரு பொண்ணோட லைஃபை நீ ஸ்பாயில் பண்ண போறியா? நீ ஊர்ல இருந்து வந்ததுமே இந்த விஷயம் பத்தி வீட்டுல பேசியிருக்கணும். கல்யாணம் வரைக்கும் போய் இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம், இப்போ நீ பேச போறேன்னு சொல்லிட்டு இருக்க. சரி, பேசவாது செஞ்சிருக்கலாம். எப்படி இப்படி பேக்லாம் பேக் பண்ணிட்டு போக தோணுச்சு உனக்கு? சரி விடு, இதுக்கப்புறம் நான் இதை பத்தி உங்ககிட்ட பேச விரும்பல. இங்க பாரு அகில், ஹாஸ்பிட்டல்ல தாத்தாக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தாத்தாக்கு அட்டாக் தான் வந்திருக்குன்னு எனக்கு தெரியும். இனிமே நீ இந்த வீட்டுல இருந்து கிளம்பி போயிட்ட, இந்த கல்யாணம் நின்று போச்சு, இந்த குடும்பத்தோட கௌரவம் போயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா தாத்தாக்கு என்ன ஆகும்னு நீயே யோசிச்சுக்க. தாத்தா அப்புறம் உயிரை விட்டுட்டாருன்னு உனக்கு செய்தி வரும், அப்புறமா வந்து சேரு, சரியா? அண்ணி, அப்படியெல்லாம் பேசாதீங்க. இந்த குடும்பத்தோட ஆணி வேறே தாத்தா தான். அவருக்கு ஒண்ணுன்னா இந்த குடும்பம் எப்படி ஆகுன்றது நீயே யோசிச்சுக்க. இதுக்கு மேல நான் உன்கிட்ட எதுவுமே பேச மாட்டேன். டிசிஷன் இஸ் யோர்ஸ். நீயே டிசிஷன் பண்ணிட்டு அப்புறமா வந்து என்கிட்ட பேசு. அது வரைக்கும் என்கிட்ட பேசவே செய்யாத. அனு, சீக்கிரமா கீழே வாமா, இது வந்துட்டாத்த. என்ன அண்ணி இப்படி பேசிட்டு போறாங்க? நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? ஒரு பொண்ணை மனசார ஆசைப்பட்டது தப்பா? இப்ப இந்துக்கு நான் என்ன பதில் சொல்றது? இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிறதா? பண்ணிக்காம இருந்தா என்ன நடக்கும்? இப்போ எப்படி இருக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததோ? இப்போ பரவாயில்ல, ஆனா இனிமே தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா சம்மந்தி, மைல்டு அட்டாக் வந்திருக்குன்னு சொல்றீங்க. அப்ப இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். டாக்டரும் அப்படிதான் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது, வருத்தமான விஷயம் எல்லாம் பட்டுன்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு நிறைய சொல்லியிருக்காங்க. ச்சே, நினைச்சாவே ரொம்ப வருத்தமா இருக்கு. கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. இப்படி ஒவ்வொரு விஷயமா நடந்துட்டே இருக்கேன். எனக்கு மனசே சரியில்லை. ஐயோ உமா, நீ அப்படி எதுவும் நினைக்காத. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்ல விஷயம் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு சில கெட்ட விஷயம் நடக்க தான் செய்யும். ஆமா மைனி, நீங்க இப்படி நினைச்சீங்கன்னா அப்படி இல்லை. அன்னைக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, அடுத்தால என்ன இப்போ இவருக்கு இப்படி கல்யாணம் ஆயிருக்கு. அதான் நினைச்சாலே ஒரு மாதிரி வருத்தமாவே இருக்கு. ஊர் உலகம் அப்படி இருக்கு. ஏதாச்சும் ஒண்ணு பேசிட்டாங்கன்னா நமக்கு கஷ்டமா இருக்கும். அட, ஊர்ல உள்ளவங்க எல்லாம் 1000 பேசுவாங்க. நம்ம அதெல்லாம் காதுலே வாங்கி கூடாது. அவங்க பேசுறதெல்லாம் நம்ம காதுல வாங்கிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப்ல ஹாப்பியா இருக்கவே முடியாது. சரியா சொன்னீங்க அக்கா. ஊர்ல இருக்கிறவங்க 1000 பேசட்டும், நம்ம நல்ல ஒற்றுமையா இருக்கோம். பிள்ளைங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. வேற என்ன? அப்பாவுக்கு வயசாயிடுச்சு. வயசானா இந்த மாதிரி விஷயங்கள் வரதுல சகஜம்தான். நீங்க அதெல்லாம் பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க. வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். என்ன மாப்பிள்ள தம்பி நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம போறாரு? இவர் ஏன் இப்படி போறாருன்னு தெரியலையே. இவன் என்ன இப்படி போறான்?
அங்கிள் ஆண்டி வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா நாங்க இருக்கோமா, நீ நல்லா எப்படி இருக்க? இருக்கோம்மா. நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. தாத்தாக்கு இப்படி ஆனதுல அகில் கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். என்கிட்ட தான் பேசிட்டு இருந்தான். ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டான். அதனால தான் அப்படி போறான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்ல, டாக்டர் கொஞ்சம் மெடிசன் எல்லாம் எழுதி கொடுத்துருந்தாங்க. அதுல ஒரு சில டேப்லெட்ஸ் வெளியே வாங்கணுமா. அது தாத்தாக்கு இன்னைக்கு நைட்டு ஃபுட்டுக்கு அப்புறம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதான் அவசரமா போயிட்டு இருக்கான். ஓ அப்படியா? நானும் அதான் நினைச்சேன், தாத்தாக்கு இப்படி ஆனதுல கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு. என்ன அனு இது? என்னதான் இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு போயிருக்கலாம்ல. ஆமாட்ட கேட்டிருக்கலாம் தான். ஆனா என்ன பண்ணதுக்கு? நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க சம்மந்தி. தாத்தான்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்குன்னு இல்ல, பிள்ளைங்க எல்லாருக்கும் அவரனா உயிர். திடீர்னு இப்படி ஆனதுல கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருப்பான் போல. ஆமா சம்பந்தி, நீங்க உட்காருங்க. நீங்க அதை பத்தி எதுவும் டென்ஷன் எடுத்துக்காதீங்க. அவன் அப்படிதான். அவன் கொஞ்சம் ஃபீல் பண்ணா டக்குன்னு யார்கிட்டயும் பேச மாட்டான். ரொம்ப அமைதியா இருப்பான். இல்ல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அனு, இப்போ குழந்தைக்கு எப்படிமா இருக்கு? அன்னைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தால, இப்போ பரவாயில்லையா? ஆமா ஆண்டி, இப்போ பரவாயில்ல. அது ஸ்கூல்ல ஏதோ அவுட் சைட் ஃபுட் ஏதோ பிள்ளைங்க கொடுத்துன்னு சாப்பிட்ருக்கா. அதான் அவங்களுக்கு வெளியே சாப்பிட்டு பழக்கம் இல்லை. ஸ்நாக்ஸ் எதுனாலும் நம்ம வீட்டில் தான் குக் பண்ணுவோம். அவள் வெளியே இருந்து ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டது என்னமோ அவளுக்கு ஒத்துக்கல. ஆமா ஆமா, ஜானு வீட்டில் வந்து சொன்னா. அன்னைக்கு ஜானு வந்திருந்தாங்க வீட்டுக்கு. ஆமா, வீட்டில் வந்து புலம்பிட்டே இருந்தா, பாப்பாக்கு இப்படி ஆயிடுச்சுமா அப்படி இப்படின்ட்டு. இப்போ கூட எங்க கூட வர்றதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருந்தா. ஃபோன் வந்ததும் அவளுக்கு ஒரே பதட்டம் ஆயிடுச்சு. எனக்கு தாத்தாவை பார்த்தே ஆகணும், நானும் உங்க கூட வரேன் அப்படின்னா. கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல சம்மந்தி? கூட்டிட்டு வரதில்லை, இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம். கல்யாணத்தை வச்சுட்டு இந்த நைட் நேரத்தில் வெளியே கூட்டிட்டு அலைய வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். ஆமாம், நீங்கள் சொல்லதும் கரெக்டு தான். இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம். இப்படி லேட்டாலாம் வெளியே சுற்றிட்டு தெரியக்கூடாது. நாளைக்கு ஏதாச்சும் வரேன்னு சொல்லியிருக்கா. எனக்கு வெளியே விடுறதுக்கு தாதா இருக்குது. ஆனால் அவளுக்கு தாத்தாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னா. பார்ப்போம், முடிஞ்சால் நாளைக்கு அவளை கூட்டிகிட்டு வர சொல்லணும். ஆண்டி, உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துகிட்டு வரட்டுமா? இல்லைம்மா, நாங்கள் நைட்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஃபோன் வந்துச்சு. அப்படியே பதட்டத்தை அப்படியே கிளம்பி வந்துட்டோம். ஆமாம்மா, எதுவுமே குடிக்க வேணாம். தாத்தாவை மட்டும் பார்த்துட்டு கிளம்பிட வேண்டியதான். பிள்ளைங்க 2 பேரும் வீட்டில் தனியாக இருக்காங்கன்னு பக்கத்து வீட்டு பிள்ளைய தான் உட்கார வச்சுட்டு வந்திருக்கோம். ஏங்க, அவங்கள பார்த்துட்டு அப்போ கிளம்புவோமா? லேட் ஆகிட்டே இருக்குல்ல. சரிம்மா. வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். சரி சம்மந்தி. அத்தை, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. மாமாக்கு சீக்கிரமாக சரியாயிடும். அவர் இப்படி படுத்து நான் பார்த்ததே இல்லை. இத்தனை வருஷமா ஒரு நோய் வந்து படுத்தது கிடையாது. அதனால இப்போ இப்படி படுத்தே கிடக்குது, பார்க்க கொஞ்சம் கஷ்டமாதாம்மா இருக்கு. வயசாகிக்கிட்டே இருக்குதுல்ல அத்தை, அதனால தான். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. அதான் மாமாக்கு எதுவுமே ஆகலைல்ல. இந்த 2 நாளில் ஜம்மனி எந்திரிச்சிருப்பாங்க. நீங்கள் எப்படி கவலைப்பட்டுட்டு அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா மாமாக்கு எப்படி சரியாகும்? அவங்களும் உங்களை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க சங்கடப்படாமல் இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமா எப்போ மாதிரி அவங்ககிட்ட இருங்க. அப்போ தான் அவங்களும் சீக்கிரம் குணமாவாங்க. நானும் அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் அவர் அப்படி பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கவலைப்படாதீங்க அத்தை, எல்லாமே சரியாயிடும். சரிம்மா, உங்களுக்கும் லேட் ஆகிட்டே இருக்கலாம். பாரு, நானும் பேசிக்கிட்டே இருக்கேன். இப்படி ராத்திரி நேரத்தில் வர்றதுக்கு காலையில் வந்திருந்தா கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிருக்கலாம்ல. என்ன பண்ணதுக்கிட்ட கேள்விப்பட்டது எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. ஜானுவும் எங்கள் கூட வரதுக்கு தான் பார்த்துட்டே இருந்தா. ஆனால் நைட்டு நேரம் அவளை போட்டு அங்கேயும் இங்கேயும் அழைக்க வேண்டான்னு தான் நாங்கள் 2 பேரும் ஓடி வந்தோம். நாங்கள் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவள் உறங்காமல் இருப்பா. எங்களுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டே இருப்பா. பாவம், பிள்ளை வீட்டில் தனியாக இருக்கோ? ஆமாம், அக்காலும் தங்கச்சியும் வீட்டில் இருக்காவ. மாதிரி பக்கத்து வீட்டில் என் ஃப்ரெண்டு ஒரு பிள்ளை உண்டுல, அந்த பிள்ளையை இருக்க வச்சுட்டு வந்திருக்கேன். நாங்கள் போனதுக்கு அப்புறம் தான் அவள் வீட்டுக்கு போகணும். அதான் இப்போவே மணி 9 ஆயிட்டு. ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்ட்டு. பிள்ளைங்க ஏதாவது சாப்பிடுதா இல்லையா? அதெல்லாம் அவங்க சாப்பிடுவாங்க. நீங்கள் நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருங்க. நீங்கள் நல்லா தெம்பாக இருந்தால் தான் மாமாவை பார்த்துக்க முடியும். எப்பவும் அவர் பக்கத்தே இருங்க, பேச்சு கொடுத்துட்டே இருங்க. சரி மக்களே, நான் நல்லா பார்த்துக்கிட்டேன். ஆதி, நல்லா பார்த்துக்க. நீ இருக்கிற தைரியம் தான் எல்லாருக்கும். கண்டிப்பா அங்கிள், நான் நல்லா பார்த்துக்கிட்டேன். சரியா? அப்போ லேட் ஆகிட்டே இருக்கு, நாங்கள் கிளம்புறோம். சரி அங்கிள், பார்த்து போயிட்டு வாங்க. நைட் டைமில் ட்ரைவ் பண்ணுறது உங்களுக்கு எதுவும் கஷ்டமாக இருக்காதுல்ல? அப்படி ஏதாச்சுன்னா நான் வேணா உங்களை வந்து ட்ராப் பண்ணிட்டு வரேன். இல்லை ஆதி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாங்கள் போய்க்கிடுவோம். நைட்டெல்லாம் எனக்கு ட்ரைவ் பண்ணி பழக்கம் உண்டு. உன்னோட தேவை இப்போ இங்கே எல்லாருக்கும் இருக்குது. அதனால் நீ இங்கே இருந்துக்க, சரியா? சரி அங்கிள், எதுனாலும் ஃபோன் பண்ணுங்க. நீங்கள் எதுனாலும் ஃபோன் பண்ணுங்க. ஏதாச்சும் உதவி வேணா எதுனாலும் எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் வந்துடுவோம். கண்டிப்பா ஆண்டி. சரி, அங்கே லேட் ஆகிட்டே இருக்கு, கிளம்பலாமா? சரிம்மா, கிளம்பலாம். அம்மா, ஃபீல் பண்ணாதீங்க, எதுவும் ஆகாது. அவர் நாளைக்கு காலையில் எந்திரிச்சு ஜம்முன்னு இருப்பாங்க பாருங்க. நீங்கள் வருத்தப்பட்டுட்டே இருந்தால் தான் அவருக்கு கஷ்டமாக இருக்கும். சரியா? நான் வருத்தப்பட மாட்டேன். நைட்டு போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் நான் நாளைக்கு காலையில் ஏதாச்சும் வாரோம். சரி மக்களே. உமா, கிளம்பலாம். சரிங்க, வாங்க. இந்த நேரத்தில் யாரும் ஃபோன் பண்ணுறாங்க? என்ன சாரு இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கா? தாத்தாக்கே எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்காக தான் இருக்கும். இல்லை அவங்க அம்மா அப்பா கிளம்பிட்டாங்களான்னு கேட்க ஃபோன் பண்ணியிருப்பா. சரி, என்னன்னு போய் பேசிட்டு வருவோம். என்னதான் எல்லாரும் ஆறுதல் சொன்னாலும் நீங்கள் இப்படி படுத்தே கிடக்குது பார்க்க எனக்கு கஷ்டமாக இருக்குது. எப்பவும் சாப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நான் மாத்திரையெல்லாம் போட்டு உறங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் உறங்குவீங்க. எப்பவுமே என் பக்கத்தில் இப்படி நீங்கள் வந்து என் தலையை தடவி கொடுத்துட்டு நீங்கள் இருப்பீங்க. இப்போ நான் இருக்கேன், நீங்கள் எந்திரிச்சு என்னன்னு கூட கேட்காம இருக்கீங்க.
யார் ஆறுதல் சொன்னாலும் என்னால் முடியல. உங்களை இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சீக்கிரமாக எந்திரிச்சு வாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம அகிலுக்கு கல்யாணம் இருக்குது. நீங்கள் சுறுசுறுப்பாக அங்கேயும் இங்கேயும் ஒரு வேலையை பார்க்குது எனக்கு அது பார்க்க தான் சந்தோஷமாக இருக்கும். இப்படி ஒரு பெட்லேயே படுத்து கிடக்குது எனக்கு கஷ்டமாக இருக்குது. கடவுளே, நாங்கள் யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணதில்லை. எல்லாருக்கும் நாங்கள் நல்லது மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இத்தனை வருஷம் எங்களை நீ காப்பாற்றின மாதிரி இனிமேலும் எங்கள் கூட நீ துணையாக இருப்பேன்னு நம்புகிறேன்.